அந்த மாதிரி வந்துட்டாங்க. அவங்க வந்து நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் இதுக்காக வந்து வாங்கிட்டாங்க. நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்க்கிறவங்கள அவங்கள வரவேற்று கேப்டன் என்ற மந்திர சொல்லை உச்சரிக்கும் போதெல்லாம் மனம் நெகிழும், அகம் மகிழும். வானத்தை போல மனம் படைத்த மன்னவரே, பனி துளியை போல குணம் படைத்த தென்னவரே, இது கேப்டன் ஒருவருக்கே உரித்தான வரிகள். நமது நாட்டின் 3வது உயரிய பத்மபூஷன் விருதை நமது கேப்டனுக்கு மத்திய அரசு வழங்கியதால் தமிழகமே, ஏன் தமிழ் இனமே பெருமை கொள்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வாக்கியத்திற்கேற்ப கேப்டன் தனது ரசிகர்கள் மட்டுமல்லாது, கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாது, அவரை சந்திக்க வந்த மக்கள் அனைவரது மனங்களிலும் நீக்கமர நிறைந்து வாழ்ந்து வருகிறார் என்பதுதான் இது போன்ற விருதுகளை விட மிக பெரிய விருது என்று சொல்வதில் கேப்டனின் நண்பனாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். கள்ளம் கபடம் இல்லாத தூய உள்ளத்தின் மொத்த உருவமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனது நீண்டகால நண்பர், என்னுடைய தலைவர். அவரை பற்றி நிறைய இருக்கின்றன. நான் எதையெல்லாம் சொல்வது, எதையெல்லாம் விடுப்பது என சொல்ல சொல்ல நெஞ்சம் நெகிழும். திரையில் மாபெரும் நடிகராக இருந்தாலும் நிஜ வாழ்வில் துளி கூட நடிக்க தெரியாத மாமனிதர் தான் நமது கேப்டன் அவர்கள். நடிகர் சங்கத்திற்கான கடன் இருந்த பொழுது அதை அடைப்பதற்காக நான் வேலை பார்த்த ஐஓபி வங்கியில் தான் பணம் வாங்கியிருந்தார்கள். கேப்டனும் திரு சரத்குமார் அவர்களும் முழு முயற்சி எடுத்து நடிகர் சங்க கடனை அடைத்தார் என்பது வரலாற்று பதிவு. நான் ஒருமுறை கேப்டன் அவர்கள் இல்லத்திற்கு அவரது பிறந்த நாள் அன்று வாழ்த்து சொல்வதற்காக சென்றிருந்தேன். அன்று அங்கு அனைவருக்கும் தடபுடலாக அசைவ உணவு ஏற்பாடு இருந்தது. நான் வந்ததை தெரிந்த அந்நியார் அவர்கள் உடனே எனக்காக சுட சுட சைவ உணவை சமைத்து கொடுத்தார்கள். அதை என் வாழ்நாளில் எப்பொழுதும் மறக்க முடியாது. கேப்டன் நீங்காத நிழலாகவும் தாங்கும் துணையாகவும் அயராத துணி உள்ளவராகவும் திகழ்ந்தவர் தான் நம் அந்நியார் என சொல்வதில் மிக பெருமிதம் அடைகிறேன். இப்போது இந்த உயரிய விருதை கேப்டன் சார்பாக அந்நியாரும் அருமை புதல்வரும் மற்றும் சுதீஷ் அவர்களும் வந்து வாங்கும் பொழுது நான் அங்கே நேரில் இருந்தேன். அப்பொழுது என் கண்கள் வியர்த்தன, ஆனால் கைகள் தானாகவே கரகோஷமிட்டது. ஏதோ நானே சாதித்துவிட்ட ஒரு உணர்வு. கேப்டனின் ஆன்மா அந்த விருது வழங்கிய தருணத்தில் பேரானந்தம் பெற்றிருப்பார் என நம்புகிறேன். அதே போல் இந்த பாராட்டு விழாவையும் கேப்டன் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மையான உச்சம். ஒரு தாயை போல அனைவருக்கும் உணவு பரிமாறி அழகு பார்த்தவர்தான் கேப்டன். இதை நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, ஊரே சொல்லும். உழவன் மகன் திரைப்படத்தில் ஹீரோவாக தனக்கு பரிமாறப்பட்ட உணவை அனைத்து தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று உறுதி செய்த வல்லர் தன்மை கொண்டவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எனவேதான் அவர் அன்னதான பிரபு என்று எல்லோராலும் போற்றப்படுகிறார். வேகன், பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய், நந்தி ஆகிய கடையேழு வல்லர்களுக்கு பிறகு 8வது வல்லலாக போற்றப்பட்ட எம்ஜிஆரை போன்றவர் நமது கேப்டன் அவர்கள். கேப்டனின் முதமும் உள்ளத்திற்கு ஒரு சாட்சியாக அந்நியார் அவர்கள் இருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அவருடன் இருந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தேமுதிக என்ற கட்சியை
அவர் தொடங்கிய 2 நாட்களில் கட்சி கொடியுடன் நடிகர் சங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது என்ற உயரிய லட்சிய சிந்தனையுடன் செயல்பட்டவர். நடிகர் சங்க கடனை கட்டியது திரைத்துறையினருக்கு தமது சொந்த பணத்தில் அனைவருக்கும் உணவளித்து நடிகர் சங்க பணத்தை சிக்கனமாக செய்தது உள்ளிட்ட அவரது தனித்தன்மை பண்பை போற்றுவது. அதாவது நான் 10 ட்ரிப்பு போயிருப்பேன், பெரிய ஹோட்டலையோ எங்கேயும் வாங்கி தர மாட்டாங்க, அங்கேயே ஒரு சின்ன கேன்டீனில் அங்கே அவருக்கும் வாய்ப்பு இது வசதிப்படுத்த வேண்டும் என்று கூறி அங்குதான் எல்லோருக்கும் மோரோ காஃபியோ டீயோ பஜ்ஜியோ வடை எல்லாமே கொடுத்து ரொம்ப அன்பாக உபசரிப்பார். அதே மாதிரி எம்எல்ஏவாக, எதிர்கட்சி தலைவராக, நடிகர் சங்க தலைவராக, ஒரு கட்சியின் தலைவராக, குடும்ப தலைவராக, நல்ல தகப்பனாக, ரசிகர்களின் தலைவனாக, நல்ல வந்த திரைத்துறை ஊழியர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களை கொண்டுவதான் நமது கேப்டன். இப்பேற்பட்ட தன்னகரில்லா தலைவன் மறந்த பொழுது டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நானும் அஞ்சலி செலுத்த சென்றிருந்தேன். மக்கள் அலை கடலளவு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். உண்மையிலே அதை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. கேப்டன் அவர்களின் ஈகை குணத்திற்கு, இரக்கத்திற்கு, தைரியத்திற்கு, செயலாற்றலுக்கு சாதனை சரித்திரம்தான் இந்த உயரிய விருது கிடைத்துள்ளது. அதே போல மற்றும் இந்த விருது 3 பேர் நம்மோட விருதுக்காக வந்திருக்காங்க. ஸ்ரீமதி கே செல்லம்மான் அவர்கள் தெற்கு அந்தமானில் இருந்து இயற்கை விவசாய பணி மேற்கொண்டு வருபவர். தேங்காய் விவசாயத்தில் திறம்பட செயல்பட்டு சாதனை புரிந்ததின் காரணமாக நாதியல் அம்மா என்று பிரபலமாக அறியப்படுவார். அருகில் வாழும் 170க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்துள்ளார். இவருடைய விவசாய நிலத்திற்கு 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அவரின் விவசாய தொழில்நுட்பங்களை கற்று சென்றுள்ளனர். திரு சி.எம். பத்ரப்பன் அவர்கள் மேட்டுப்பாளையம் தாசம்பாளையத்தில் வசிக்கும் கிராமிய கலைஞர். இவருடைய வயது 87 தான். இவரது கலைச்சுவைக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. ஒயிலாட்டம், வள்ளி, கும்மி ஆட்டங்களை பல்வேறு இடங்களிலும் ஊடகங்களிலும் பங்கேற்று கலையை வளர்த்து வருகிறார். ஏற்கனவே மாநில அரசின் கலை மாமணி மற்றும் கலை முதுமணி என்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். அவரை அனைவரும் பலத்த கரகோஷம் எழுப்பி இந்த விழா நமது குடும்ப விழா. இந்த பாராட்டு விழாக்காக வந்துள்ள ஒவ்வொருவரையும் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அந்நியார் அவர்களுக்கு அனைவரும் பலத்த கரகோஷத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் தலைவர் அவர் ஒரு வேலை நிமித்தமாக சண்டிகர் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதால் இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி ஏற்றியிருக்கும் திரு ராகவன் நாயுடு அவர்களையும் வருக என்று வரவேற்று மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராகவன் அவர்கள் உங்கள் முன் தலைமையுரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரை என்றால் ஊர் அல்ல, உறவு என்பர். அந்த ஊரில் வந்தவுடன் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என அவரது ரசிகர் மட்டுமின்றி தமிழக மக்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் பத்மபூஷன் விருதுக்கு பொருத்தமானவர். அவரது மறைவுக்கு பிறகு இந்த விருது வழங்கப்படுவது ஒரு விஷயம் வருத்தம் அளிக்கிறது. தவிர தன் சுய சம்பாதித்தை கொண்டு தன்னால் முடிந்த அளவுக்கு தாராள உதவிகளை செய்த திரு விஜயகாந்துக்கு விருது வழங்கப்படுவது நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி தான். சொந்தமாக உழைக்க வேண்டும்,
உழைத்து கொண்டு ஊருக்கு வளையணும். கண்ணுக்கு முன்னால் மீறிக்கு புறமான விஷயங்கள் நடந்தால் அதை எதிர்த்து பொருள் கொடுக்கணும் என வாழ்ந்தும் மறைந்தவர் நமது கேப்டன். எனக்கு தெரிந்து படப்பிடிப்புகளில் தனக்கு இணையாக தன் உடன் பணிபுரியும் அனைவருக்கும் ஒரே தரத்துடன் உணவு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர். அதே பாணியை கையாண்டது தன்னுடன் படப்பிடிப்பில் பங்கேற்கும் அனைவருக்கும் அசைவ உணவு வழங்க செய்தவர் விஜயகாந்த் அவர்கள். பொள்ளாச்சியில் படப்பிடிப்பு நடந்தால் மதுரையிலிருந்து அசைவ ஹோட்டலிலிருந்து ஒரு வேனில் அசைவ உணவு படப்பிடிப்பு தளத்திற்கு வரும்படி ஏற்பாடு செய்திருவார் நமது கேப்டன். கோபம் இருக்கும் இடத்தினால் குணம் இருக்கும், அவரது கோபத்திலும் நியாயம் இருக்கும். இது விஜயகாந்த் அவர்களுடன் நெருங்கி பழகிய திரு சம்பத், மதுரையில் ஒரு சம்பத் என்று கதை கடை இருக்கு, அந்த கடைக்காரர் சொன்னார் இந்த விஷயம். அதனால் தான் அவர் கேப்டன் என அழைக்கப்பட்டார். அது மட்டும் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சங்க கடனை அவர் அடைத்தது பெரிய விஷயம். கட்சி தூங்கிய ஓராண்டுக்குள் எம்எல்ஏ, அடுத்த 5 ஆண்டுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சந்தித்த முதல் தேர்தலே 10% மேல் வாக்குகள் பெற்று தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக தேமுதிக கட்சி உருவாகியது. நடிகர் சங்க கடனை அடைத்தது, ஏராளமான நடிகரை உருவாக்கியது, தன்னை நம்பி வந்தவனை தூக்கி விடுவது, இப்படி விஜயகாந்த் அவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரை மறைந்தாலும் இன்னும் நம்முடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பணி சிறக்க நமது அந்நியார் அவர்களையும் இந்த கட்சியை சேர்ந்த மற்ற நிர்வாகிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. நன்றி சார். இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதலாவதாக மேடம் அந்நியார் அவர்களுக்கு துணைத் தலைவர் ராகவன் அவர்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் மூந்தன் அவர்களும் சிறப்பு செய்வார்கள். உங்கள் நல்லா கைத்தட்டுங்க ஐயா கொஞ்சம். இந்த மைக்க கிடையா? மைக்க கிடையாது. அடுத்தது கிராமிய கலைஞர் ஐயா திரு பத்திரப்பன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். பரத கலகோஷம், ஏன்னா 2 வயசுலேயே ஒரு கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், எத்தனை கிராமிய நலன்கள் அந்த கொங்கு பகுதியில் பூரா ஒரு பட்டை கலப்பிட்டு இருக்காரு. அதுக்காகவே அவரை தேர்வு செய்து இந்த விருது அவர் கிடைத்திருக்கிறது. நமக்கு எல்லோரும் கிடைக்கிற மாதிரி சந்தோஷம். அடுத்ததாக மேடம் உமா மேடம். அடுத்து திருமதி செல்லம்மாள் அவர்களுக்கு சிறப்பு செய்ய நம்முடைய சங்கத்தின் இணைச் செயலாளர் உமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நல்லா கைதட்டுங்க மேடம். அடுத்தது திருவாளர் சுதீஷ் அவர்களுக்கு நம்முடைய துணைத் தலைவரும் செயலாளர் அவர்களும் சிறப்பு செய்வார்கள். சுதீஷ் அவர்களுக்கு எல்லாம் கைத்தட்டுங்க சார். சங்கத்தின் பவளவிழா மலரை அவர்களுக்கு பரிசளித்து அவர்கள் சிறப்பு செய்வதில் டெல்லி தமிழ் சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மேடை பல கலைஞர்களையும் பல வல்லுநர்களையும் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக நம்முடைய கேப்டனுடைய புதல்வன் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். நன்றி. வந்துருக்காங்களா? இப்போதான் வாங்கிட்டு வராங்க. அச்சா சொல்லுங்க. பேர் வந்துச்சா? சரி, மருத்துவர் டாக்டர். தற்பொழுது பாரத ஜனாதிபதி அவர்கள் கையில் விருது வாங்கி
சிறந்த டாக்டருக்கான விருதை வாங்கி வந்திருக்கிறார். விக்யான் பவன் வந்து நேராக ராஷ்டிரபதியை வாங்கி தமிழ்ச்சங்கத்துக்கு வந்திருக்காங்க. மருத்துவர் அவங்களெல்லாம் பக்த கரகோஷம் எழுப்பி அவங்களையும் மேலே ரொம்ப சந்தோஷமாக மேடம் நேர விருதை வாங்கி இங்கே வந்துட்டாங்க. நமக்கு அப்போதான் இன்னும் நடந்துட்டு இருக்க விருது விழா. வாழ்த்துக்கள் மேடம். டெல்லி தமிழ்ச்சங்கம் உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. ஏனென்றால் இப்போதான் விருது வாங்கி 1 ஹவருக்கு முன்னாடி விருது வாங்கி நேர தமிழ்ச்சங்கத்துக்கு, இதுதான் தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு. அந்த வகையில் அவர்களை கௌரவிக்க நம்முடைய சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகுந்தன் ஐயா அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் சிறப்பு செய்யுமாறு அன்போடு இருக்கிறோம். மேடம் அந்நியார் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த மருத்துவ நிபுணர் அடுத்து யாரு மற்றவங்களாம் அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது ஏற்புரை அனைத்து கமிட்டி உறுப்பினர்களும் மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும் நமஸ்காரம். திரு பத்ரப்பன் சார் அவர்கள் ஏற்படுகிறார். நீங்கள் உட்காருங்க. அவங்க பக்கத்தில் போய் உட்காரு. ஐயா வாங்க. பரவாயில்ல, மேலே ஏறி கூட நின்றுக்குங்க. இல்லை என்ன பயம். இந்த தமிழ் சங்கத்தினுடைய தில்லி தமிழ் சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கிற தலைவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற கூட பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கிற வாழும் மக்களுக்கும் நான் ஒரு எளிய கிராமிய கலைஞர். ஆகவே இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் கிராமிய கலை இந்த மண்ணுக்கு எப்படி சேவை செஞ்சது, எப்படி வளர்ந்தது என்பதை பற்றி ஒரு 6 வரியில் ஒரு பாட்டு. அது பாடிட்டு அப்புறம் 2 வார்த்தைகளை சொல்லணும். நானே 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 நானா தானே நானே நானே நானா நானே 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 நானா தோள் கொடுப்போம் நாட்டுக்குத்தான் தோள் கொடுப்போம், கலை வளர்ப்போம் கிராமிய கலை வளர்ப்போம். உலகின்ற நேரத்தில் உற்சாகம் கொண்டு
பாடி மகிழ்ந்திட பாட்டுமே உண்டு. செய்கின்ற வேலையில் களைப்புகள் தீர இயல்பான பாட்டிலே நெட்டுமே உண்டு. கூடி மங்கைய கைகள் தட்ட கும்மி நல்ல பாட்டுக்கும் குறைகளும் உண்டோ. கிராமந்தோறும் பண்டிகை தான் விதவிதமா வேடிக்கை தான். ஊரெங்கும் கூத்துக்கள் தான் ஆட்டமட்டம் கொண்டாட்டம் தான். கிராமந்தோறும் பண்டிகை தான் விதவிதமா வேடிக்கை தான். ஊரெங்கும் கூத்துக்கள் தான் ஆட்டமட்டம் பட்டான் தான். கலாச்சார பண்பாடுகள் கலைவடில் கொண்டு வந்தான். இதிகாச இலக்கியங்கள் கதைவடில் கற்றுத்தந்தான். கலாச்சார பண்பாடுகள் கலைவடில் கொண்டு வந்தான். இதிகாச இலக்கியங்கள் கதைவடில் கற்றுத்தந்தான். தானே நான் அண்ணே நானே நன்னே நானா நானே நான் அண்ணே நானே நன்னே நானா தகுதிகதோம் திகிதிகதோம் தாதாதையத்தோம் தை. இதுதான் கிராமம் என்றாலே எளிமையானது, அழகானது, கடின உழைப்பு கொண்டு இந்த 3 விஷயங்கள் கொண்டதான் கிராமம். எளிமை, இயற்கையோடு அமைந்திருக்கிற அழகு, கடின உழைப்பு, இந்த 3 விஷயங்கள் தான் கிராமம். நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கக்கூடாது. ஆரம்ப காலத்தில் மனிதன் வளரும் போது நாம் எப்படி குழந்தையா இருக்கும்போது ஒண்ணுமே செய்யல இல்லையா, பேசவும் கூட இல்லை, கண்ணே திறக்க மாட்டோம். அதை போல நம்ம முன்னோர்கள் பிறந்து வளர்ந்த காலத்துல இந்த மண்ணில் பிறந்த மனிதனோடு இயற்கையோடு இணைந்து வளர்ந்ததுதான் கிராமிய கலை. இந்த மண்ணில் முதல் பிறந்ததே கிராமிய கலை தான். அது பாட வழியாகும், கதை வழியாகும் தான் மண்ணு. இந்த கிராமிய கலை தான் அன்றைய தினம் நம்ம மக்களுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும்போது புராண கதைகள் மூலமாக மக்களை மேம்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு அந்த புராணங்களை சொல்லி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அன்னைக்கு முன்னோர்கள் சொல்லுவதை அப்படியே நம்பினார்கள். அப்படியே அடுத்து வந்தாங்க, பக்தி மார்க்கத்தில் கொண்டாந்தாங்க. பக்தியின் மூலமாக மக்களை பண்படுத்தலாம் முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதிகாசங்கள், காவியங்கள் எல்லாமே கதையும் மற்றதும் சொல்லி நம்ம மக்களை பண்படுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான வருஷமா மக்கள் கலையாக வளர்ந்ததுதான் கிராமிய கலை. இந்த கிராமிய கலை கிராமத்திலே வாழவும் மண்ணை பண்படுத்துவது போல மனிதனை பண்படுத்துவதற்கு இந்த கிராமிய கலைகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த கலைதான் இறந்தது, அழிஞ்சது போக இன்றைக்கு பல 100 வகையான கலைகள் இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா அந்த கலைகள் வள்ளி கும்மியும் ஒண்ணு. இதுல வாய்ப்பாட்டுக்கு மட்டும் பாடுறது, ஆனா ஆட்டமும் பாட்டமும் உண்டு. ஆனா எந்த இசைக்கருவியும் இல்லை. இப்ப நான் பாடினேன்ல, அந்த பாட்டுக்கு ஆட்டம் உண்டு. ஆகவே கிராமிய கலை மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கு, புரிஞ்சிருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நிகழ்காலம், உயர்ந்த அறிவு படைத்த காலம். மனிதம் இன்னைக்கு உயர்ந்த அறிவு படைச்சிருக்கு, அதிகமான பொருளாதாரத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு பாக்கி. என்ன பாக்கி? அறிவு வளர்ந்திருக்கு, பணம் வந்திருக்கு, இன்னும் என்ன மனுஷனுக்கு வேணும்? பண்புகள். அதுதான் மனிதனுக்கு அடையாளம். அந்த அடையாளம் இல்லாம வெறும் தலையும் காலம் இருக்கிறது அல்ல மனிதன் அல்ல. ஆகவே நாம் மனிதனாக வளரணும்னா என்ன செய்யணும்னு சிந்திக்கணும். இதுவரை வந்துட்டோம். புராண கதை, பக்தி, இதிகாசம், இலக்கியம் இத்தனையும் படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஆனா இதுவரை நாம் அதை செயல்படுத்தணுமா? புராணங்களை சொல்ல ஹரிச்சந்திர கதை சொன்னாங்க இல்லையா, உண்மையை பேசுறோமா? பேசலைய. பக்தி மார்க்கத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய சொன்னாங்க, செஞ்சோமா? அன்புதான் எல்லாத்துக்கும் சொன்னோம், அன்பை எல்லாத்துக்கிட்டும் செலுத்தணுமா? செயல்படுத்த முடியாம தத்தளிக்கிறோம். இப்ப நாம
அப்ப நாம் முழு மனிதனாக இன்னும் வளரவில்லை, வளர வேண்டும். அதுதான் மக்களும் இந்த மண்ணில் எல்லாரும் நல்லா வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மனிதனுக்கு குறைந்த வாழ்க்கையில வாழ்ந்ததுன்னு எங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. ஆடம்பரம் இல்லை, எளிய வாழ்க்கை. இன்னைக்கு நாம ஆடம்பரமாக வாழ்றோம். ஆகவே மனிதன் என்பவன், மனிதன் என்ற சொல்லுக்கு பண்புதான் உயர்ந்தது, பொருளை விட பண்புதான் உயர்ந்தது என்று கூறி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய அந்த கலையை டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய செயலாளர் தெரிவித்தார்கள். அதற்கான அழைப்பு உங்களுக்கு விரைவில் வரும். அடுத்ததாக நம்முடைய அம்மாள் அவர்கள், செல்லம்மாள் அவர்கள் ஏற்புரை ஏற்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்கி எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வாழ்கிறோம். வாழ்ந்தாலும் நம்ம விவசாயம் தான் முக்கியங்கிற ஒரு தொழிலை. விவசாயம் வளரலைன்னா நம்ம நாட்டில் பஞ்சம் பசி தலைவிரிச்சு ஆடும். அதனால் எல்லாரும் மக்களும் விவசாயத்தை முன்னே நிறுத்தி மக்களை வாழ வைக்கணும், வளர வைக்கணும். அந்த ஏழை பாளைங்களுக்கு உணவளிக்கணும். விவசாயத்தை நம்ம ஏகபக்கமாக பெருக்கணும். அதை ஆர்கானிக்கில் செய்யணும். இப்போ 20 வயசில் 30 வயசில் 40 வயசில் சுகரு அது இதுன்னு, அந்த காலத்தில் 100 வயசு ஆனவங்களுக்கும் எந்த வர நோய் இல்லை, ஆர்கானிக்கில் சாப்பிட்டாங்க. இப்போ பூரா கெமிக்கல் யூரியா அதை இதை கொட்டி சீக்கிரமாக நோய் வருது. அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு உரத்துகளை குறைச்சி ஆர்கானிக் முறையில் செஞ்சு மக்களை காப்பாற்ற, நம்ம நாட்டை வல்லரசு நாடு ஆக்க, நம்ம பஞ்சம் இல்லாத நம்ம நாட்டில் மக்களுக்கு பட்டினி பசி இல்லாத உணவளிக்க உழவர்கள் தேவை. உழவன் சேத்துல கை வைக்கலைன்னா மக்கள் சோத்தில் கை வைக்க முடியாது. அதே மாதிரி விவசாயம் நாட்டுக்கு எவ்வளோ பெரிய முக்கியங்கிறது எல்லாரும் உணர வேண்டும், எல்லாரும் தெரிய வேண்டும். எல்லாரும் எவ்வளோ பெரிய கல்வியோ செல்வமோ எது இருந்தாலும் விவசாயத்தை முன்னேற்ற பெருக்க எல்லாரும் சேர்ந்து மக்களும் அரசாங்கமும் நம்ம பாரத நாடும் சேர்ந்து ஒத்துழைப்பு நல்லபடியாக நம்ம விவசாயத்தை பெருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி நான் சொல்லிக்கிறேன். நான் விவசாயத்தில் தான் என் குழந்தைகளை படிக்க வச்சு, என் குழந்தைகளை வளர்த்து, என் முன்னாரும் இல்லை பின்னாரும் இல்லை, என் குழந்தைகளை அத்தனை பேரையும் நான் வளர்த்து எல்லாரையும் நல்லபடியாக படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு அரசாங்க வேலையில் இருக்காங்க பிள்ளைங்க. நான் இந்தளவுக்கு எனக்கு விருது, அரசாங்கம் எனக்கு விருது அளிக்குதுன்னா உண்மையான உழைப்பு, அந்த விவசாயத்து மேலே நான் வச்ச பற்றும். அதனால எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், விவசாயத்தை மட்டும் முன்னே நிறுத்தணும், விவசாயத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து நம்முடைய டாக்டர் அனு கிருத்திகா அவர்கள் ஏற்புரை ஏற்குமாறு. இன்னைக்கு கோல்டு மெடலிஸ்ட் மேடம், அந்த கோல்டு மெடலை காமிச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அங்கு அந்த விருதை பெற்றாலும் மேடம் அவர்கள் கரங்களால் பெற வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. அந்த ஆசையை மேடம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூரை சேர்ந்த இவர்களுக்கு தங்கப்பதக்கம். மிக்க நன்றி மேடம். ஏற்புரை ஏற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்ன சாதிக்குச்சு போட்டோ நல்லா போட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் அனு கிருத்திகா. நான் சென்னை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்.
இன்னைக்கு நம்ம விக்யான் பவன் டெல்லியில் NBEMS நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்சஸோட 22வது கான்வகேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஆல் இண்டியா லெவலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ப்ராட் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பீடியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில். குழந்தைகளோட தீவிர சிகிச்சை பிரிவை பார்த்துக்கிறேன். இப்போ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் கொளத்தூரில் பீடியாட்ரிக் ஐசியோட ஹெட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சதுனால பிரசிடென்ட்டோட கோல்டு மெடல் அவார்ட் பிரசிடென்ட் கையில் எனக்கு கிடச்சிது. அதை விட பெரிய சந்தோஷம் இன்னைக்கு மேடம் பார்த்து மேடம் கையில் கிடச்சிது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் விஜயன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து நடந்தது ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி, மேடமுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். அடுத்து நீங்கள் அவரோடு எதிர்பார்க்கும் அந்நியார் அவர்கள் இப்போது ஏற்குமாறு அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருகிறவர்கள் தேவைங்களா? டெல்லி தமிழ் சங்கத்தின் வாயிலாக முதல் முறை இந்தியாவில் கேபிட்டல் டெல்லிக்கு வந்து கேப்டனுக்கு கிடைத்த இந்த உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்று முதலில் அதை நமது தமிழ் மக்களுக்கு உரித்தாக வேண்டும் என்பதற்காகவே அன்பு சகோதரர் முகுந்தன் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் நாகராஜ் அவர்களும் அழைத்த பொழுது கேப்டன் அந்த இடத்தில் இருந்தால் என்ன முடிவு எடுப்பாரோ அதே வகையில் அந்த முடிவை எடுத்து எத்தனை பணிகள் இருந்தாலும் உறுதியாக தமிழ் சங்கத்திற்கு நிச்சயமாக வருவேன். கேப்டன் பெற்ற அந்த உயரிய விருதை தமிழ் மக்களுக்காக தமிழ் சங்கத்தில் நான் உரித்தாக்குவதில் உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்தேன். எனவே இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் தலைவர் சக்தி பெருமாள் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் முகுந்தன் அவர்களுக்கும் ஐயா ராகவன் அவர்களுக்கும் அதே போல நன்றி உரை வழங்க இருக்கும் டாக்டர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் இந்த தமிழ் சங்கத்திலே மெம்பர்ஸாக இருக்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் கேப்டனுடனேயே இன்றைக்கு விருது வாங்கி இருக்கும் ஐயா அவர்களுக்கும் அம்மா செல்லம்மாள் அவர்களுக்கும் பீடியாட்ரிஷன்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கும் அனு கீர்த்திகா அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடன் சென்னையிலிருந்து வந்திருக்கும் என் அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டனின் தவ புதுவர் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்க வந்த அத்தனை பேருக்கும் முதல் கண்பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா? உங்க அத்தனை பேரையும் நான் சந்திக்கிறதுல முதல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நம்ம டெல்லி தமிழ் சங்கத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அத்தனை பேரையும் நேரடியாக சந்திப்பதில் உண்மையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு கேப்டனுக்கு கிடைத்த இந்த மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது கேப்டன் நம்மளுடன் இருந்து அவர் அந்த விருதை வாங்கியிருந்தால் இன்னும் பெருமைக்குரியதாக போற்றுதலுக்குரியதாக இருந்திருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உறுதியாக இந்த விருதை வழங்கிய மத்திய அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் இப்பொழுது நம்மளுடன் இல்லை என்றாலும் நிச்சயமாக விண்ணுலகில் இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இந்த அவார்டு கேப்டனுக்கு உரித்தாகுதாக நான் நம்மளுடைய பிரசிடென்ட் கிட்ட வாங்கின உடனேயே அவருக்கு உரித்தாகும் அப்படின்னு சொல்லி நான் வானத்தை பார்த்து அந்த விருதை கேப்டனுக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். எனவே நிச்சயமாக இந்த விழாவில் கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் மீண்டும் நன்றிகளை சொல்றேன். நான் மேடைக்கு உள்ள வந்த போதே எனக்கு மிகவும் பிடித்த பாடலான என்னாசை மச்சான்ல ஆடியில செய்தி சொல்லி என்கின்ற பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. உண்மையிலேயே மீண்டும் அந்த பாடலை இங்கு பாடியிருந்தால் என் கண்களில் கண்ணீர் வருவதை யாராலையும் தடுக்கவே முடியாது என்ற ஒரு நிலையை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அந்த அளவு என்னுடைய உணர்வோடு கலந்த அந்த பாடல்.
அந்த இசைக்குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே கேப்டன் கூடயே நாட்டுப்புற கலைகளுக்காக ஐயா அவர்களும், விவசாயத்தை மேம்படுத்த அம்மா செல்லம்மா அவர்களும் சிறந்த பணியாற்றி அந்த விருதுகளை வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க இப்போ 2-3 நாளாக அவங்களோட நான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ரிஹர்சல் போன போதும் சரி, எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கும் போதும், உணவருந்த போதும் எல்லா குடும்பங்களையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம டெல்லி அசோகா ஹோட்டலில் இருக்கோமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கோமா என்ற ஒரு எண்ணத்தை எனக்கு உருவாக்கியது. இதே தமிழ் கலாச்சாரத்தோடு, இதே வேஷ்டியோடு, கம்பீர மீசையோடு ஐயா அவர்கள், பத்திர ஐயப்பன் அவர்கள் அசோகா ஹோட்டல் முழுவதும் வலம் வந்த போது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாக தான் அதை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அம்மா செல்லம்மா இப்போ சொன்னது மாதிரி விவசாயம் சிறந்தால்தான் இந்த நாடு செழிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ உயரிய பதவிகளில் யார் இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தா ஒரு கிராமத்தில் இருந்து, விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்களாக தான் இருக்கும். அந்த வகையில் நான் என்றைக்கும், கேப்டனும் நானும் சரி, எப்பொழுதுமே நாங்கள் ஒரு விஷயத்துல உறுதியா இருப்போம். நமக்கு எப்படி 2 கண்கள் முக்கியமோ அது மாதிரி இந்த நாட்டிற்கு விவசாயமும் நெசவும் மிக மிக இன்றியமையாதது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அதுவும் ஆர்கானிக்கா அவங்க இன்னைக்கு விவசாயம், அதுவும் அந்தமான் நிக்கோபார்ல அவங்க செய்வது, டெய்லி அவங்களோட தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அவர்களுக்கு 4 பிள்ளைகள். அவருடைய கணவர் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே இறந்துட்டார் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையிலே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் ஒரு உறுதியோடு இருந்து 3 பெண் பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையும் அவங்க சிறந்த முறையில் ஒழுக்கமாக வளர்த்து ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல உதாரணமாக அவங்க இருக்கிறாங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அத்தனை பிள்ளைகளும் இங்கே வந்திருக்காங்க. அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். கோயம்புத்தூரில் இருந்தாலும் தமிழகம் முழுவதும் அந்த நாட்டுப்புற கலைகளை நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் எல்லா இடத்திலையும் அதை செயல்படுத்தணும். உறுதியாக இந்த கேப்டனுடைய பிறந்த நாளை ஒட்டி ஐயா அவர்களை தலைமை கழகத்திற்கு நாங்கள் அழைத்து அந்த நாட்டுப்புற கலைகளை கேப்டன் கோவிலில் நடத்த நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு நிச்சயம் ஐயா அவர்களுக்கு அழைப்பை விடுப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் அவர்கள் வாழ்ந்த காலம் ஒரு நல்ல பாதையை தான் மக்களுக்கு காமிச்சிருக்காரு. ஒரு சிறந்த உதாரணமாக மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அதனால இன்னைக்கு அவர் வகுத்த பாதையில் இன்றைக்கு எங்கள் கழகம் அந்த பாதையில் பயணிச்சு அவருடைய கனவு லட்சியத்தை நிச்சயம் நாம் அடைவோம் என்று ஒட்டுமொத்த தமிழர்கள் கிட்ட நான் இன்னைக்கு உறுதி ஏற்கிறேன். அது மட்டும் கிடையாது, கேப்டன் அப்படின்னாலே அன்னதான பிரபு அப்படின்னு அனைவராலையும் அழைக்கப்படுபவர். அவருடைய மறைவன்றைக்கு நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஒரு 20 லட்சம் பேர் அந்த 2 நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கில் பங்கேற்று கொண்டார்கள். அதில் டெல்லியிலிருந்தும் பல பேர் வந்திருப்பீங்க. அதனால் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கேப்டன் மறைந்து இந்த 4 மாத காலம் இதுவரைக்கும் கேப்டன் கோவிலை 15 லட்சத்திற்கும் மேலானவர்கள் தினந்தோறும் வந்து தரிசித்து அவருக்கு நாங்கள் உணவு வரும் அத்தனை பேருக்கும் இலவசமாக உணவளித்து மிகவும் மரியாதையாக அன்பாக அவங்களை நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லிங்கன் வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் கேப்டனுடைய கோவிலுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பெருமை அத்தனையுமே கேப்டனுக்கு உரியது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நிச்சயமாக இந்த தமிழ் சங்கத்தில் இன்றைக்கு இன்னும் சென்னைக்கு போல நாளைக்கு காலையில் கேப்டன் கிளம்புறோம். நேரடியாக விமான நிலையத்திலிருந்து கேப்டன் கோவிலுக்கு நாம் ஊர்வலமாக சென்று அனைத்து கழக உடன்பிறப்புகளோட அந்த உயரிய விருதை கேப்டன் காலடியில் வைத்து அவருக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் என்பதை இந்த தமிழ் சங்கத்தில் தெரிவிச்சுக்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். எனவே நிச்சயமாக கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். நமக்கு அவர் வகுத்த பாதையை நாம் சரியாக செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவர் சொல்லும் ஒரு பொன் வார்த்தையை இன்னும் முன்னாடி சொல்றேன். நீங்க உண்மையாயிருங்க, உங்க கடமையை செய்யுங்க, நிச்சயமாக அதற்கான பலனை கடவுள் ஒரு நாள் கொடுப்பார் அப்படின்னு. ஏன்னா கேப்டன் இருந்தப்ப இந்த விருது கிடைச்சிருந்தா அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில கம்பீரமா போய் அவர் வாங்கியிருந்தா அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்திருக்கும். அதை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம்.
இருந்தாலும் கேப்டன் சொன்னபடி நாம் வந்து அவரை உழைப்பை மட்டுமே, நேர்மையை, உண்மையை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர். அதற்கான பலன் இன்னைக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அந்த உயரிய விருதை கேப்டனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும், தமிழ்நாடுல, டெல்லியில, இந்தியாவில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் அந்த விருதை தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகளுக்கும் உரித்தாக்குகிறேன். ஏன்னா கேப்டன் கூட நான் எல்லா நாட்டுக்கும் சென்றிருக்கேன். எங்கு சென்றாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா வெளிநாட்டில் இருக்கோமானே வித்தியாசம் தெரியாது. ஏன்னா அந்த அளவு ஒரு பாசம் நமது தமிழர்கள் கிட்ட, அது பாரிஸா இருக்கட்டும், லண்டனா இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, சுவிட்சர்லாந்து, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த அன்பை நான் வந்து தமிழர்கள் கிட்ட பார்த்துருக்கேன். கனடாக்கு கேப்டன் கூட ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற போது அந்த இடமே ஸ்தம்பிச்சு போய் கண்ணீர் புகை வீச்சை கொடுத்து அந்த கூட்டத்தை கலைய வைக்கக்கூடிய அளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அங்க கூடுனது. அங்க ஊர்ல இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டர் கூட இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை என்று அங்க இருக்கும் அதிகாரிகள் சொல்லும் பொழுது உண்மையிலேயே அன்பு தமிழர்களுக்கு, நமது தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் என் அன்பைகளையும் என்னுடைய நன்றிகளையும் இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறேன். ஏன்னா தமிழ் சங்கத்துல நன்றி சொல்லாம வேற எங்க சொல்ல போறோம். எனவே அத்தனை பேருக்கும், கேப்டன் மீது பற்று வைத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், தமிழர்களுக்கும் இந்த விருதை உரித்தாக்கி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் சொல்றது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கூறி, அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை இங்க நான் அறிவிக்க இருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் எத்தனையோ விதமான உதவிகளை செய்துகிட்டு இருக்காரு. அதில் மிக பெருசாக அன்னதானம். அது மட்டும் இல்லை, படிப்பவர்களுக்கு மருத்துவ உதவி, திருமண உதவி, ஹேண்டிகேப்ஸுக்கு என்று நான் வந்து ஒரு பெரிய பட்டியலே இடலாம். அதுக்கு 1 hour கூட ஆகும். அந்த அளவு நம்ம உதவிகளை செய்துக்கிட்டு இருக்கோம். நான் கோயிலில் நீங்கள்லாம் பார்க்குறப்போ சரிப்பா, நான் டெய்லி அங்கே போயிடுவேன். சென்னையில இருந்தால் அன்னதானம் வழங்கும் போது இந்த பாக்கியத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், இந்த புகழை எனக்கு கொடுத்த என் அன்பு கணவர் கேப்டனுக்கும், அன்னதான பிரபுவாகவே வாழ்ந்தவருக்கும், அன்னபூரணி தாய்க்கும் நன்றி செலுத்தி தான் அந்த உணவர் நாம் அளிக்கும் அந்த பாத்திரத்தை, கரண்டியவே நான் தொடுவேன். இது இந்த யுகம் இருக்கும் வரை இது தொடரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இன்றைக்கு கேப்டனுக்கு உயரிய விருதாகிய பத்மபூஷன் அவார்டு இங்க கொடுத்திருக்காங்க. தமிழ் சங்கத்துக்கு அதை உரித்தாக்கி ஆண்டு இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல என் நினைவில் இருக்கும் வகையில தமிழ் சங்கத்திற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் இந்த ட்ரஸ்டுக்கு நாங்கள் வந்து அன்பளிப்பாக தர இருக்கிறோம் என்ற அறிவிப்பை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாங்க உட்கார்ந்துருந்தப்ப கூட ஐயா வீரராகவன் கூட நான் பேசிட்டு இருந்தேன், எந்த மாதிரி உதவி நம்ம தமிழ் சங்கத்திற்கு வேண்டும், இங்கே எத்தனை பேருக்கு உண்மையில் படிப்பு உதவி, திருமண உதவி, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி. அப்புறம் அவர் சொன்னார், இங்க லைனா நிறைய பேர் விண்டோ ஷாப்ஸ் வச்சிருக்காங்க, தோசை கடைகள் வச்சிருக்காங்க, அதுல மிக சிறந்த உணவை நம் தமிழர்கள் அனைவருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இங்க இருக்கிற எவ்வளவு பெரியவர்களும் அந்த இடத்துல வந்து அந்த உணவை அருந்தி தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அது போல நாங்கள் அறிவித்த இந்த 1 lakh ரூபி வந்து யாருக்கு உண்மையில் அந்த நிதி தேவைப்படுகிறதோ இங்க தமிழ் சங்கம் அதை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்றைக்கு அந்த சங்கம் தேர்ந்தெடுத்து கொடுப்பவர்களுக்கு அது திருமண உதவியா, கல்வி உதவியா, அது ஏன்னா இங்க வந்து எல்லாமே ஃப்ரீ. டெல்லி கவர்மெண்ட்ல தமிழ் படிப்பு படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த நிதி போய் சேர வேண்டும் என்று நான் உண்மையில் விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு இயல் இசை நாடகத்தை நீங்கள் சிறப்பாக வந்து டெவலப் பண்ணும் இந்த தமிழ் சங்கம் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் வாழணும். ஏன்னா 1978 ஆரம்பிச்சிருக்கோம், இன்னைக்கு 45 ஆண்டுகள் முடிஞ்சு 46வது ஆண்டில் அடி வைத்திருக்கும். இன்னைக்கு டெல்லி தமிழ் சங்கம் இன்னும் பல 100 ஆண்டுகள் பேரும் புகழோடும் அனைத்து மக்களுக்கும் உதவக்கூடிய அளவு சிறந்த சங்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி, கேப்டன் சொல்வது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி என்னுடைய உரையை முடித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் சங்கம் ஆரம்பிச்சு 78வது ஆண்டு. எனவே இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த சங்கம் வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு இங்கே நினைக்கிட்டு மேடம், இங்கே சிறப்பு செய்கிறாங்க மேடம். மேடத்தை இந்த மரியாதை செய்ய என்பது ஒவ்வொருத்தராக வந்து மேடையில் பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன். புகைப்படம் எடுத்துக்கிறவங்களும் ஒவ்வொருத்தராக வாங்க. இல்லை உங்களுக்கு மரியாதை செய்ய விரும்புகிறாங்க சொல்லிடுறேன். இல்லை, நான் வந்த உடனே எல்லாரும் புகைப்படம் எடுத்துக்கணும்னு விரும்புனீங்க. உங்களுடைய அன்புக்கு நிச்சயம் நான் தலைவணங்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒவ்வொரு குடும்பமாக நீங்கள் ஒரு பக்கமாக வாங்க, புகைப்படம் எடுத்து இன்னொரு பக்கம் போகும். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு கேப்டனுடைய நல்ல நல்ல உணவு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு பத்திரமா போய் சேரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்களை அழைக்கிறேன். திரு சோமஸ்கந்தன் அவர்கள் முதலில் மரியாதை சிறப்பு செய்வார்.